மன்னிச்சார் அப்படின்னு சும்மா போயிடக்கூடாது. பர்சனலாக தனித்தனியாக தனிப்பட்ட விதங்களில் உங்களுக்கு ஒரு ஆத்மாவில் ஒரு நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார். பிள்ளைங்களெல்லாம் அங்கங்கே விளையாடக்கூடாது, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டு தான். அது இந்த குட்டி பொம்பளை பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுது. ஒருத்தையும் ஒரு இடத்துல உட்கார மாட்டா, ஆவி பிடிச்சி அலையுது. கண்ணை உறுத்திக்கிட்டு முட்டை மாதிரி முட்டை அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்குது. கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ஜெபிக்கணும், ஆவியில் நிரம்பணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பக்தி இல்லை. சரி, அது போட்டோம். மன்னித்தல், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். சும்மா காத்திருப்பு கூட்டம் வரும், ராபோஜனம் வரும், அதெல்லாம் ஈஸியாக கடந்துடலாம். 8:30 ஆகிட்டுனா கூட்டம் முடிஞ்சிடும். நாளைக்கு 12:30 எது முடிஞ்சிடும்? சர்வீஸ் முடிஞ்சிடும். 1:30 ராபோஜனம் முடிஞ்சிடும். இது ஈஸி. இது நீ சும்மா இருந்தாலும் கிளாக் நினைஞ்சிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அந்தந்த டயத்தில் அது முடிஞ்சிடும். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டதா? அப்படி மன்னிக்கப்பட்டா எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு? இன்னும் ஸ்டோர் ஏதாவது கிடக்குதா? பாக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ கிடக்குதா? ஏன் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு வியாதி போகலை? அப்போ மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்ன செய்யுது? எங்கேயோ இருக்கு. இதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கும்பல் எல்லாரும் என் பாவத்தை கத்திரமா இப்போ எழும்பி அறிக்கிடுவோம் அப்படின்ன போதும் இந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க எழும்பி சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்க. அது என்ன செய்யுது? எல்லாரும் எழும்பியிருக்காங்க, அதனால நம்மளும் என்ன செய்யணும்? எழும்பணும் போல் இருக்கு. ஒரு சிலர் எழும்பி அப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்களா? சோத்திரம், நம்மளும் உட்காந்துருவோம். அதாவது பார்த்தா எல்லாரும் எழும்பணும்ல, எழும்பலைன்னா நீ அறிக்கை இடலையா அப்படின்னு யாராவது கொஸ்டின் பண்ணிடுவாங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு கான்டாக்ட் வச்சு அவற்றிருந்து டைரக்டாக மன்னிப்பு என்ன செய்யணும்? வாங்கணும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7, 8. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7, 8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இங்க 3 தன்மை சொல்லியிருக்கு. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அடுத்து எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார், கவுண்டிங்கில் சேர்க்காம நினைவில் கொண்டு வராமல் வைக்கிறாரோ, இந்த 3 கூட்டத்தார் யாரு? பாக்கியவான்கள். இந்த 3 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நம்ம சேரணுங்க. ஒன்று மன்னிச்சிடணும், நீ பாக்கியவானா மாறிடுவ. அடுத்து பாவங்களை அப்படி என்ன செஞ்சிடணும்? கர்த்தர் சரிப்பா விடுப்பா, பிரச்சனையை விடுயா, இதே பழைய கதையே பேசிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ண அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? ஒரு பிரச்சனைன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் பேசி பேசி பார்ப்போம். அவன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவான், என்னை எப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ண. அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்பமோ நடந்துருச்சு, ஏதோ பண்ணிட்டான், பேசிட்டான், சரி தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டான்ப்பா, நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன், விடு. அது என்ன செய்யறது? இல்லை இல்லை விசாரிங்க, விடு, பிரச்சனையை முடிவு அப்படின்னு நம்ம கொண்டு வரோமா இல்லையா? இதுதான் மூடப்படுறது. ரைட்டு, விடு, மூடிடுவோம். அந்த அடுத்த சப்ஜெக்ட் வா. அடுத்து எவனுடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்கிறார், கவுண்டிங்க கிடையாது. சங்கீதம் 32 உள்ளது தான் இங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். 32, 1, 2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கேயும் அதைத்தான் எழுதியிருக்கிறார். அதனால தான் ரோமர் 4:8 சொல்லியிருக்கு, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 32 முதல் 2 வசனம் தான் இங்கே ரோமர் 4:7-8 எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், இந்த 3 லிஸ்ட்ல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல நம்முடைய பாவம் என்ன செஞ்சிடணும்? கிளியர் ஆயிடணும். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளேயாவது அப்படி ஒரு முடிவுக்கு தேவன் நம்மளுடைய பாவத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு நீங்க தேவனுடைய பாதத்தில் விழுங்க. ஒன்று மன்னிச்சிடட்டும், இல்லாட்ட நெஞ்சிடட்டும்,
மூடிரட்டும். இல்லை யாக்கோபிலே அக்கிரமத்தை நான் கண்டு, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலில் நான் குற்றம் பிடிக்கிறதில்லை. க்ளோஸ் பண்ணிட்டார், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். இருக்கிற அவ்வளோ பேர் மாமனை ஏமாத்திட்டாமா. நம்ம இப்போவும் 2013 பிரசங்கம் பண்ணுறோம். யாக்கோபு மாமாவை ஏமாற்றி விட்டான், அண்ணனை ஏமாற்றி விட்டான், லாபானை ஏமாற்றி விட்டான், வரிசையை சொல்லிகிட்டே போவோம். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர் ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. என்னது? நான் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பிடிக்கிறதில்லை, முடிச்சிட்டார் அவர். சரி, நம்ம பிரசங்கத்துக்கு அவனை கூப்பிட்டு வர்றோம் அடிக்கடி. நம்ம ஜனங்கள் யாக்கோபா போல் இருக்கிறதுனால நம்ம யாரை கூப்பிட்டு வந்துடுறோம்? நம்முடைய ஜீவியம் சில நேரங்களில் யாக்கோபா மாறுறதுனால நம்ம அவனை கூப்பிட்டு வந்துடுறோம் டக்குன்னு. வாங்க, யாக்கோபு இப்போ பரத்தில் இளைப்பாறு சலத்துலேருந்து யோசிப்பான், என்னையா இன்னைக்கு செஞ்ச தப்ப விட மாட்டேங்கிறாங்க, நூற்றாண்டாக போட்டு கிளின்னு கிழிச்சிட்டே வரானுங்களேன்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் அவனுடைய பாவத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டார், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு பிறந்ததுலேருந்தே பாவம் தான். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்போ பிறப்பே, மனித பிறப்பே என்னதான்? பாவம் தான். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஜீன், இந்த அணுக்கள், இந்த ஜென்ம சுவாபம் கொஞ்சம் வேலை செய்யுது. நம்ம பழக்க தோஷம், ஜாதி, ஊர், கலாச்சாரம், மொழி, இனம், இப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? அது மிக்ஸ் ஆகி நம்ம ஒரு வித்தியாசமான ரூபத்தில் வர்றோம். திருப்பி சபைக்குள்ளே வரோம், ரட்சிக்கப்படுறோம், சபைக்குள்ளே வந்துடுறோம். சபைக்குள்ளே வந்த பிறகும் திருப்பி அடுத்த ஒரு ரூட்டில் வர்றோம். நமக்குள்ளே இன்னும் சில பொல்லாத தன்மைகள் என்னெல்லாமோ காணப்படுகிறது. இதெல்லாம் வச்சு பூர்ணத்தை சந்திக்க முடியாது. இதில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு ஒரு பூர்ண மன்னிப்பு. எப்படி ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி ஆடினது போல, களி கூர்ந்தது போல, இன்னைக்கு அந்த களி கூறுதல் வேணும். தாவீது பாவம் செஞ்சிட்டான், அவனுக்கு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் அவனை விட்டு நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆள் டல்லாக இருப்பான். எல்லாரும் அலையிலையா அப்படின்னா அவன் அப்படியே உட்காந்துருப்பான். எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்கன்னா இவன் அப்படியே இருப்பான். எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறான்னா இவன் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஸ்பீட் இல்லை. திரும்ப நாத்தானை வந்து சொன்னான், என்ன நீ இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? நீ செஞ்ச தப்புக்கு தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, நீ அதை உணர்ந்தியா? உனக்கு ஆசை, உனக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா நீ வந்து நியாயமான விதத்தில் அந்த பெண்ணை எடுத்திருக்கலாம். இல்லை உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தேவைப்பட்டாலும் இன்னும் நெஞ்சிருப்பேன், தந்திருப்பேன்னு. நீ துணிகரமாக அடுத்தவன் மனைவி எடுத்ததும் காணாதுன்னு அவனை கொன்று இந்த சேட்டை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து முழங்கால் போட்டிருக்கியே அப்படின்னு உடனே தான் அவன் சொன்னான், சாரி, அழுகிறேன், மன்னிக்க, எனக்கு மதிகட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னுடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்து ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப தாங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீ பழைய ஸ்பீடுக்கு வந்துடுவ. திருப்பி போர் பண்ணி விட்ட மாதிரி தான், ரீபோர் பண்ணி விட்ட மாதிரி. ஆயில் எல்லாம் செக் பண்ணி உன்னை விட்டா திருப்பி ஸ்பீட் ஆகிடும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா? வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, புதியவர்களாக இருந்தாலும் சரி, பழையவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்படாத ஏதாவது பாவம் இருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு பலிபீடத்தில் என்ன செய்யுங்க, வைங்க. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தாவீதுக்கு ஒரு நிச்சயம் வந்தது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தாவீதுக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சது. அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னு சொன்னா, குற்றம் உண்டு என்கிற ஒரு உணர்வு இருந்தாலே உனக்கு ஜெபம் ஓடாது. ஒரு பிசாசு துரத்த இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் நல்லா கழிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு இங்கே மனசாட்சியில் ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே, அந்த தப்பு பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோன்னு உடனே என்ன செய்வோம், பிசாசு துரத்த மாட்டோம். அங்கே உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், புத்தினங்களை மன்னியும், மதியம் எங்கே உட்காந்து எதை செஞ்சுட்டு இருப்ப சொல்லுங்க? அங்கே போய் யுத்த காலத்தில் போய்கிட்டு அங்கே போய் கத்தி தீட்டிட்டு இருந்தா காரியம் ஆகுமா சொல்லுங்க? நீ லோட் பண்ணிட்டு போய் நிற்கணுங்க. அட தாவீதுக்கு அவன் வேதனைப்பட்டு அழுத உடனே ஒரு நிச்சயம் கிடைச்சது.
அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், என் பாவத்தின் ஒரு தோஷத்தை நான் என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன். அப்படி சொன்ன உடனே அவன் மனசுல வந்துச்சு, ஆண்டவர் மன்னிச்சிட்டார். மன்னிக்கிறதுக்கு அவர் தேவன், தயை பெருத்தவர். அவரிடத்துல மன்னிப்புகள் உண்டு. நீ மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார். சரி, எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு? அது என்ன பாவம் மன்னிக்கப்படுன்னு சொல்லிட்டு திருப்பி எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும்? கொஞ்சோண்டா மன்னிக்கப்படுமா? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது. வயோதிபர்களெல்லாம் ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஓட்டம் திடீர்னு முடியும், தப்புன்னு முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாதான் சீயோனோ எருசலேமோ சிக்கும். வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவ்வளவுதான், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அட் அ டைம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷமே அவனுக்கு அந்த வியாதி எரிஞ்சிருச்சு, பட்டுன்னு விலகிடுச்சு. அது பயங்கர திமிர்வாதம். 8 வருஷம் அவனை போட்டு முடக்கி நாசம் பண்ணிடுச்சு. வாழ்க்கை நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவனை கொண்டு போய்விட்டது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இவனுக்கு வியாதி. ஒரு சிலர் என்ன சொல்லிப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு கூட கொஞ்சம் இருந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு, சித்தப்பா கொஞ்சம் அப்படி திமிர்வாதத்தில் இருந்தாரு, இப்படி சொல்லி அதை சப்ப கட்டிக்கிட்டே வந்தாங்க. ஐயோ பாவம்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா இவைகளுக்கு மத்தியில பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் பாவங்கள், நான் அதை திருப்பி எடுத்து படிச்சு பார்த்தேன். பாவமா பாவங்களா? 1ஆ 2ஆ? வாசிங்க. பாவங்கள். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள், பாவம் அதிகரிச்சு போய்தான் அவன் திமிர்வாதத்துல போய் நிக்கிறான். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறது உனக்கு தெளிவா உன் காதுல கேட்கணும். நான் மைக்ல சொல்றது கேட்கறதல்ல, பரத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் என்ன செய்யணும், நேரம் வந்து கேட்கணும். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி ஒரு சத்தம் உனக்கு கேட்டுருச்சுன்னா உன் வீட்டில் இருக்கிற சாபம் வெளியே ஓடிடுச்சுன்னு அர்த்தம். பிசாசு, செய்வன, வியாதி எல்லாம் பிச்சுட்டு ஓடிவிடும். இந்த வார்த்தை இன்னைக்கு வேணும். பாவங்கள் மன்னிக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, பாருங்க, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி? இவள் செய்த அநேகம் பாவங்கள். அப்ப இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல. இவள் செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தேன் டக்குன்னு சொல்லலாம், இயேசு சொல்லல. இவள் செய்த அநேக பாவங்கள். அப்ப இந்த கூட்டத்தில் நீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்ல. நான் அதான் சொன்னேன், எவ்வளவு மன்னிக்கப்பட்டுச்சு நீ கணக்கு போட்டு பாருங்க. நீ அறிக்கை செய்ய 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 பேலன்ஸ் மாறிட்டே வரும். கூட்ட கூட்ட ஒன்னுல பேலன்ஸ்ல தராசுல ஒரு சைடு வெயிட் கூட கூட இன்னொரு சைடு என்ன செஞ்சுட்டே இருக்கும், மேல தூக்கிடும். அதே மாதிரி தான் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட அந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அந்த பரிமள தைலத்தை உடைச்சு ஊற்றி கண்ணீரினால் பாதத்தை நனைத்து முத்தம் செய்து கண்ணீரினால் அது தலைமயிரினால் துடைத்து அந்த பந்தியில அவ ஆண்டோடைய பாதத்தில் கடந்து முத்தம் செஞ்சுட்டு இருந்தா. அப்ப இயேசு சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் நெஞ்சிருச்சு, மன்னிக்கப்பட்டுச்சு. அதே வசனத்துல கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்பட்ட வார்த்தை இருக்கு. வாசிங்க அந்த வசனம், 2வது பாட்டு. அதுலயே 2வது பாட்டு. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம். அப்ப நம்முடைய பாவத்திலேயே கொஞ்சம் மன்னிக்கப்படுற பாவங்கள் இருக்கு. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நமக்குள் இராது. பாவம் செய்யல, பாவமே எனக்கு இல்லை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஒன்றும் தப்பு பண்ணல, எல்லாரும் செய்யாத தப்பையா நான் புதுசாக செஞ்சுட்டேன், அப்படிலாம் பேசக்கூடாது விசுவாசி. உடனே அந்த பிரதர் அப்படி இருக்காரு, இந்த பிரதர் இப்படி இருக்காரு, அவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது.
உன்னையே தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி பார்க்கணும். ஒரு சகோதரன் குடிகாரனா இருந்தான். எசேக்கியேல் 14 14 20 16 16. அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசம் 14. அப்பொழுது நோவா தானியேல் யோபு அதே சப்ஜெக்ட் தான் வருது. அதாவது 20லயும் அதே தான். நோவா தானியேல் யோபு இப்படிப்பட்ட ஜனங்கள் அதுக்குள்ள இருந்தாலும் அவங்க 3 பேர் தான் தப்புவாங்களே தவிர அந்த ஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தப்ப விடவே மாட்டேன். நான் அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். 13 மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் கையை நீட்டுவேன், நாசம் பண்ணுவேன். அதுக்குள்ள நோவாவோ தானியேலோ யோபுவோ சிக்கிக்கிட்டா அவங்கள தப்பு பண்ண தவிர மற்றவனை நினைச்ச மாட்டேன், விட மாட்டேங்கிற பயங்கரமான ஒரு நியாயத்து. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா? எசேக்கியேல் 16:63. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ வெட்கப்படுவாய். ஐயோ தெய்வமே, நான் இவ்வளவு பெரிய துரோகி, எல்லாத்தையும் நினைச்சிட்டீங்க, மன்னிச்சிட்டீங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எசேக்கியேல் 16:63 எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிற ஒரு பகுதி இருக்கு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு. அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு. அதிக பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு. கொஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவமும் இருக்கு. நல்லா ஜெபிங்க. சில காரியங்கள்லாம் அப்படியே பிரேக்ல கிடக்கும். நம்ம செஞ்ச துணிகரமான பாவங்கள் அப்படி இருந்துச்சுன்னா பேதுரு சொல்றாரு, ஒரு வேளை மன்னிக்கப்படலாம். எப்படி இருக்கும்? அவன் செத்தான். அப்போஸ்தலர் 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை, அதான் முக்கியம். அந்த ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் என்ன செஞ்சிடலாம், மன்னிக்கலாம். ஏன்னா இவன் ஒரு மாயவித்தைக்காரன், பட் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கல. ஆனால் பரிசுத்தாவியே கிடைக்கல. ஆனால் பேதுரு ஒவ்வொருவர் மேலே கை வச்ச உடனே அபிஷேகம் இறங்குறத பார்த்த உடனே நேராக வீட்டுக்கு போனான். மொத்த பணத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்தான். இவன் உலகத்தில் மேஜிஷியனாக இருந்தான். இப்போ பெந்தேகோஸ்ல வந்துட்டு பிறகு மெஜிஷியனாக மாறணும்னு பார்க்குறான். பெந்தேகோஸ்தே மெஜிஷியனாக மாறணும்னு ஆசைப்படுறான். அப்போ அப்படி கை தூக்கின உடனே அப்படியே எல்லாரும் நிற்பான். இப்போ இவன் என்னடா கை வச்ச உடனே அபிஷேகம் கிடைக்குது, அப்போ நானும் கை வச்ச அபிஷேகம் கிடைக்கணும், எனக்கு அந்த கிஃப்ட்டை தாங்கணும். அப்போ தான் இவன் சொன்னான், நீ மனம் திரும்பாத ஒரு ஆள், உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்ய, மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம். அப்படி யாராவது சிக்கிக்கிட்டு நடக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிர்பந்தமான சூழ்நிலைக்கு போயிடாதீங்க. ஆண்டவர் ஒண்ணும் இல்லாம தூக்கி எறிஞ்சிட போறார். அதனால இது ஒரு டைம், மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு டைம், ஆண்டவருடைய பாதத்துல விழ வேண்டிய ஒரு டைம், கர்த்தருடைய பாதத்துல கிடக்க வேண்டிய ஒரு டைம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல முழங்கால் போட வேண்டிய நேரம். புருஷனோ மனைவியோ வாலிபர்களோ ஊழியர்களோ எங்க 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 ஒருவேளை நீங்க ஒரு 10 இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கலாம். எந்த இடத்துல எந்த சபையில என்ன தவறுகள் இருந்தாலும், விசுவாசி பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு துக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே பலிபீடத்தில் வைங்க. ஆண்டவரே, நான் இப்படித்தான் செஞ்சேன் அப்படித்தான் செஞ்சேன்ல, நான் இப்படி செஞ்சது கூட அவனுக்கு பாதிப்பா இருந்திருந்தா, துக்கமா இருந்திருந்தா, அவன் சஞ்சலப்பட்டிருந்தா, எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே அறிக்கையிடுங்க. மன்னிங்க 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 மன்னின்னு கேளு. அப்படியே போயிடு, கண்ணை திறக்காத, வீட்டுக்கு போகணும்னு யோசிக்காத. ஃபுல்லா அந்த மணவாட்டி சூலமித்தி அவ புறட்டு போறா, நேசரை காணுன்னு
நகரத்தின் வீதிகளில் போனா, சந்துகளில் போனா, அங்கே போனா, காவலாளியை கேட்டா, அங்கே போனா, இங்கே போனா, அப்படியே தேடி 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 கடைசியில் போன இடத்துல ஒருத்தன் பிடிச்சி அடித்தான், போர்வையை பிடுங்கிட்டான். பரவாயில்ல போ, என்ன தேவை பண்ணுன்னு சொல்லிட்டு நேர போய் யாரை பிடிச்சிட்டா? ஆத்துமனேசரை கண்டுபிடிச்சி படுக்கை அறை வரைக்கும் கூட்டு வந்தாலாம். என் தாயின் வீட்டில் என் அறை மட்டும் நான் கொண்டு வந்து அவரை விடாமல் பற்றி கொண்டேன். கேளு, எங்கள் இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் மன்னிப்பு கேளு. இதே மாதிரி ஒரு நேரம் இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து நல்லா சுத்திகரிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வாயை திறங்க, தலையை முக்காட போட்டு கவுறாதீங்க. இருதயத்தில் அந்த அந்த ஸ்திரீ போய் யாரையும் பார்க்கல, எல்லாரும் பந்தி இருந்துகிட்டு இருக்காங்க. பரிசேயன் வீட்டில் ஒரு பெரிய விருந்து, ஒரே ஆடலும் பாடலும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் நேராக போனா, எங்கே இருக்கார் இயேசு? இயேசுவை பார்த்தார், நேராக போய் முழங்கால் போட்டா, உட்காந்து கண்ணீர் அடிச்சா. அவளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, மதிப்பு முக்கியம் இல்லை, மரியாதை முக்கியம் இல்லை, மன்னிப்பு முக்கியம். போய் கிடந்து மன்னிப்பு கேட்டா. ஆண்டவரே, அந்த அந்த அவளுடைய ஒவ்வொரு முத்தமும் அவருடைய பாதத்தில் முத்தம் செஞ்சதை பார்த்து பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒன்றுன்னா மன்னிச்சுக்கிட்டே வந்தார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிக்கப்படாமலும் இருக்கும்படி வழியிலே அவரை முத்தம் செய்யுங்கள். சங்கீதம் 2 கடைசியில் இது சொல்லியிருக்கு. போய் கேளு, கொஞ்சம் மன்னிச்சா அதோட திருப்திப்பட்டு போயிடாத. ஆண்டவரே எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, ஒரு ட்ரிப் மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. பிறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் 48 வயசா, 28 வயசா, 32 வயசா, 68 வயசா, ஓடு, எல்லாத்தையும் மன்னிப்பு கேளு. உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் அக்கௌண்ட்டை என்ன செய்யட்டும்? க்ளோஸ் பண்ணட்டும் எல்லாத்தையும். இந்த மன்னிப்பு கிடைக்கணும்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ மற்றவனுக்கு மன்னிச்சிடணும். அப்படி மன்னிப்பு நீ மன்னிச்சிட்டீன்னா உனக்கும் கிளியராக மன்னிச்சுக்கிட்டே வருவார். மத்தேயு 6:12 பரமண்டல ஜெபத்தை பாருங்க. 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, நாங்க மன்னிக்கிறது போல எங்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்ப நீங்க இப்போ ஒரு சான்ஸ், எல்லாரையும் மன்னிச்சிடணும். எல்லாரையும். உங்க அம்மா மேல கோவமா, அப்பா மேல கோவமா, புருஷன் மேல கோவமா, மனைவி மேல கோவமா, அண்ணன் மேல, விசுவாசி, பாஸ்டர், பழைய பாஸ்டர், போன பாஸ்டர், முந்தின பாஸ்டர், நீ ஒரு 62 வருஷம் விசுவாசியா இருந்தா 62 வருஷம் இந்த சபையில் உள்ள ஊழியக்காரங்க உன்னை ஏசுனது, பேசுனது, பிரசங்கத்தில் திட்டினது எல்லாம் உன் மண்டையில ஏறி குப்பை மாதிரி கிடக்கு. எல்லாத்தையும் மன்னிச்சிரு. மன்னிக்க முடியுமா? மன்னிப்பேன்னு சொல்றவங்க அல்லையே சொல்லுங்க. மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். உங்களுக்கும் மன்னிக்க மாட்டார், அதான் இப்படியே செய்வார். மனப்பூர்வமா மன்னிக்கணும். யார் செஞ்ச குற்றமாவது மனசை விட்டு போகலையா, அந்த ஆள் பேரை சொல்லி மன்னித்தேன் 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 எத்தனை சொல்லணும்? 490 தரம் சொல்லணும். 70 தரம் மன்னிக்கணும். அவன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான், அவன் சாதாரண ஆளா. ஆனா நீ தான் மன்னிக்கணும். நீங்க அப்படி மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே நிச்சயவார். பரமண்டல ஜெபம் அப்படித்தான் சொல்லுது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, உனக்கு பிரச்சனை பண்ணவனுக்கு நீ மன்னிக்கிறது போல ஆண்டவர் உனக்கும் மன்னிப்பார். மன்னிப்பு கேட்கும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப வெறி யோசிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல ஏன் வெட்கப்படுறீங்க? மனுஷன்ட்ட கேட்கும்போது தான் அவன் எதையாவது சொல்லுவான், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அப்படி இல்லையே. ஆதாம் மன்னிப்பு கேட்டானா? ஆதாம் மன்னிப்பு கேட்டானா? நான் பைபிளில் உள்ள சில இன்சிடென்ட்டை சொல்கிறேன், சில நபர்களை சொல்கிறேன். ஒரு சிலரை கர்த்தர் மன்னிக்கவே இல்லை. அதுக்கு தான் இப்போ நான் மன்னிப்பு சப்ஜெக்ட் பேசிட்டு வரேன். நம்ம விசுவாசிகள் ஊழியர்களை ஒரு சிலரை கர்த்தர் மன்னிக்கிறதே இல்லை. உண்மையாவே மன்னிக்கிறதே இல்லை. காரணம் அவங்க ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வராதனால. ஆதாம் மன்னிப்பு கேட்டானா இல்லையா? இல்லை, மன்னிப்பு கிடைக்கல. கிடைக்கல. ஏவாள் மன்னிப்பு கேட்டாளா? கேட்கல, கிடைக்கல. அப்ப நம்ம இந்த நாட்களில் எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும்? துரத்திட்டார் கர்த்தர். இவ்வளவுக்கும் 2 பேரும் அப்படி தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டவர்கள்.
இந்த மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னாலே அவர் யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவார். அவனை அழகா வெளியே பண்ணிட்டார், 2 பேரையும் வெளியே தள்ளிட்டார். மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அடுத்து ஆகான் மன்னிப்பு கேட்டானா? அப்படியே உட்கார்ந்துருப்பான். அவங்க கோத்திரம் பேர் வந்துச்சு, அவன் அசையலை. அவன் வம்சம் பேர் வந்துச்சு, அசையலை. அவன் தகப்பன் குடும்ப பேர் வந்துச்சு, அசையலை. அவன் வீட்டு பேர் வந்துச்சு, அசையலை. அண்ணன் தம்பி பேர் வந்துருச்சு, அசையலை. இவன் பேர் வந்துச்சு, அசையவே இல்லை. யோசுவாட்ட போய் காலில் விழுந்துட வேண்டாமா? ஐயா, நான் பிரமாணத்தை மீறிட்டேன், பொத்து நூலு. உடனே என்ன செய்வார் கர்த்தர்? என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. ஏன் மன்னிப்பு கேட்க கூடாது? அவனை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாங்க, கல்லத்துக்கு எறிகிறாங்க, கல்லடிப்பட்டு சாவானே தவிர மன்னிப்பு கேட்க மாட்டான். இதான் உண்மை. நாய் மாதிரி கல்லெறிப்பட்டு அடிபட்டு ரோட்ல விழுந்து சாவான். ஆனா பார்ட்டிகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதோ ஒப்புரவாகுதலோ இவனுக்கு என்ன செய்யாது, வராது. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்! தயவு செய்து அப்படி ஒரு நிலவரத்துக்கு நீங்க போகாதீங்க. மன்னிப்பு கேட்பதை விட சாவுறது நலம். இப்படியா? எந்த உபதேசம் இப்படி கேட்ட? போய் மன்னிப்பு கேளு. வயசாயிடுச்சு இல்லையா? நீங்கள்லாம் தாய் தகப்பன் பிதாக்கள், நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் சந்ததி செய்யும். ஒப்புரவாங்க. இந்த கூட்டங்களில் ஒப்புரவாங்க. அடுத்து கோராகு, தாத்தான், அபிராம், இந்த 3 டீமும் பயங்கரமாக எதுக்குறாங்க மோசையை. கடைசியில் மோசை சொன்னா, கர்த்தர் ஒரு நியாயம் தீர்ப்பு தருவார், நீங்கள்லாம் இங்கிட்டு வாங்க, எல்லாம் 2 பேரும் பிரிஞ்சு நில்லுங்கட்டான். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இப்படி ஓட்டாங்க, இவங்க 3 பேர். ஆனால் இவன் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி மாறு இருக்காள, எவ்வளோது ஒருத்தியாவது ஏங்க வேணாம், மோசையை எதுக்காதீங்க, ஊழியக்காரனை எதுக்காதீங்கன்னு சொல்லதுக்கு ஒருத்திக்கும் சக்தி இல்லை. அவன் பிள்ளைகளுக்கும் சக்தி இல்லை. எல்லாம் ஆமாம், அது எப்படி, அது எப்படி, அது சில குடும்பத்தில் பாருங்க, சின்ன பிரச்சனைகளை போய் சொன்னால் உடனே புருஷன் சேர்ந்துக்குவார், உடனே மனைவி சேர்ந்துக்குவா, உடனே பிள்ளைகள் சேர்ந்துக்குவாங்க, உடனே அதுக்கு ஒரு 2 விசுவாசி சேர்ந்துக்குவான், பழைய விசுவாசி சேர்த்துக்குவான். கோராகு, தாத்தா, அபிராம். நான் யோசிக்கிறேன், ஏன் இவங்களை மன்னிக்கலை? மன்னிப்பு கேட்கல. அப்படியே தூக்கி பாதாளத்தை வாயை திறக்க வச்சு டைரக்ட் பாதாளம். செத்த பிறதான் எல்லாரும் பாதாளத்துக்கு போவான் பாவி. இவன் டைரக்ட் பாதாளத்துக்கு சீட்டு வாங்கினான். ஒரு வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சுவாமி, நியாய தீர்ப்பு வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம் சுவாமி. கேட்டிருக்கலாம்ல, மன்னிப்பே கேட்கல. பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். அடுத்து மிரியாம். அவள் பயங்கர டான்ஸ்லாம் ஆடுவா, நல்ல திருக்கசலாம் சொல்லுவா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. தம்புரோடும் நடனத்தோடும் ஆடின ஆள் யாரு? செங்கடலை கடந்த உடனே ஃபுல் டான்ஸுக்கு லீடிங் யாரு தான்? மிரியாம் தான். திருக்க தரிசனம் பயங்கரமாக சொல்லுவா. ஆனால் மோசைக்கு விரோதமாக எழுப்பிட்டா. கர்த்தர் உடனே கூட்டு போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஆரோன் குப்புற விழுந்துட்டான். ஆண்டவரே, எங்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதரும் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டான். அந்த வந்துட்டு இருந்த ஜட்ஜ்மெண்ட் டக்குன்னு யாருக்கு விலகி போயிடுச்சு? ஆரோனுக்கு விலகிடுச்சு. யார் மாட்டிட்டா? மிரியாம். மிரியாமுக்கு அப்படியே தோலெல்லாம் வெள்ளையாகி வெண்குஷ்டமாச்சு. வாயை திறக்கிறாளா பாருங்க, மன்னிப்பே கேட்கல. இப்படியும் ஒரு பிறவி இருக்கு ஜென்மம் சபைக்குள்ள. அடி மேல விழுது, புத்தி வரமாட்டக்க, அடி விழுது, சரி அடி விழுந்துச்சு அவளுக்கு. மோசே மன்னிப்பு கேட்கறான், ஆண்டவரே விட்டுருங்க சுவாமி, விட்டுருங்க விட்டுருங்க. ஆரோன்னு சொல்றான், ஐயோ மன்னிச்சிருங்க, குணமாக்குங்க. நானும் நீங்க போய் படிச்சு பாருங்க, என்னாகும் 12ல். மன்னிப்பா? நான் குஷ்டரோகியா சாவேனே தவிர மன்னிப்பு கேட்பதில்லை. மன்னிப்பு கேட்டாளா? எல்லாம் மிரியாமுக்கு அக்கா மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. மன்னிப்பு கேட்கல. அடுத்து கேயாசி நல்ல ஒரு ஊழியன். எலிசா டபுள் போர்ஷன்னா இவன் ட்ரிபிள் போர்ஷன்ல வரணும், ஃபுல் ஸ்பீட்ல பவர்ல வரணும். ஆனா என்ன நடந்துச்சு? பண ஆசையில் வாங்கிட்டு வந்தான். அவன் கேட்குறான் ஊழியக்காரன், என்னப்பா நீ எங்கே போயிட்டு வந்த? ஐயோ பார்த்துருப்பானோ, ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பானோ, ஐயா தெரியாமல் போயிட்டேயா அப்படின்னு சொல்லியிருந்தா நெஞ்சிருக்கோம். ஒரே வார்த்தை தான், இணங்குதல். பைபிளில் சொல்லியிருக்கு, இணங்குதல் பெரிய குற்றத்தையும் அமர்த்தி போடும். நீதிமொழிகளில்
நீ கொஞ்சம் இணங்கி கீழ்ப்படிஞ்சு அப்படி சாப்பிட்டா அமைதியாக நின்றுட்டேன்னா போதும். நீ லொடலன்னு பேசி பேசி தான் பிரச்சனையை உருவாக்குற. வாசிங்க, இணங்குதல் பெரிய குற்றத்தை அமர்த்தி போடும். நமக்கு இணங்குதல் தான் வரமாட்டேங்குது. தாழ்ந்து போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படி வசனம் இல்லையா? இணங்குதல் பெரிய குற்றத்தை அமர்த்தி போடும். நீதிமொழி 8 இருக்குல்லையா? யாரு கையிலையும் இல்லையா பைபிள்ல? இருக்கு. கரெக்டா அந்த இடம் டக்குன்னு சிக்க மாட்டேன். இணங்குதல் பெரிய குற்றத்தை, எவ்வளவு பெரிய தப்பு இருந்தாலும் நீ கொஞ்சம் சமாதானமாக அந்த இடத்துல நின்று கீழ்ப்படிஞ்சு வாய் பேசாமல் அமைதியாக இருந்து அப்படியே ஆஃப் ஆகி போய் நின்னா உடனே அந்த இடத்துல அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். கண்டுபிடிச்சிங்களா? பிரசங்கியா? அதிபதியின் கோபம் உண்மையில் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். எங்க? பிரசங்கி 10:4. இணங்குதல் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கேயாசிட்ட வந்து கேட்குறான், நீ என்ன பாவம் செய்தாய், நீ எங்கே போனாய்? நான் எங்கேயும் போகல. அப்போ நீ அவன் விட்டு போன குஷ்டரோகம் உனக்கு வருது, வாங்கிக்கிறியானா? வாங்கிட்டு போயிட்டான் பாருங்களேன். எந்திரிச்சு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பழி வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்கன்னு யார் காலில் விழ மாட்டேங்கிறான்? ஊழியக்காரன் காலில் விழ மாட்டேங்கிறான். இவரெல்லாம் இருதய கடினமான ஆளுங்க, அழைப்பை நஷ்டப்படுத்தினவங்க. மன்னிப்பு அவங்க பிறப்பில் வராது, அந்த ரத்தத்தில் மன்னிப்பின் சக்தி இல்லை. அடுத்து யூதாஸ். யூதாஸ் பிரதான ஆசாரியன்ட்ட போனான், தேவாலயத்துக்கு போனான், அங்கங்கெல்லாம் சுத்த தெரிஞ்சது. அங்கே சிலுவைக்கு அடிக்கப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அங்கே என்ன செய்ய முடியல, அவனுக்கு போக முடியலை. தற்கொலைக்கு போகிறான், கயிறை தொங்க போடுறதுக்கு சக்தி இருக்கு, குடல் சரிந்து சாகிறதுக்கு புத்தி வருது. ஆனால் எங்கே போகணும்? மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் எங்கே இருக்காரு? அங்கே சிலுவையை சுமக்க போறார். அங்கே போ, ஓட வேண்டாம், ஓடி போய் விழுந்து, ஐயா நான் நேற்று நைட்டு முத்தம் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேனே சுவாமின்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு புக்கில் படித்தேன், யூதாஸுக்கு 7 ட்ரிப்பு கத்தர் உணர்த்தினாராம். 7 டைம்ஸ். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான், அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். என் தாளத்தில் இப்போ கை முக்கி நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன்தான், நானோ நீதான். செய்கிறதை சீக்கிரமாய் செய். எல்லாம் சொல்லியும் அவனுக்கு மண்டல 10 சுத்திரி கூட்டம் போயிடுச்சு, இன்னும் மன்னிப்பு கேட்க முடியலையே. நான் எப்படி கேட்கறது? அவங்க எப்படி நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறத பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு நீ செத்தா சியோனுக்கோ எருசலேமுக்கோ என்ன செய்யணும்? போகணும். நடு ரோட்டில் போய் திருப்பி இத்தனை வருஷம் நகையை கலத்தினேன், நான் பெந்தேகோஸ்ல இருந்தேன், தசமபாகத்தை கொடுத்தேன், மீசை எடுத்தேன், இத்தனை வருஷம் சபைக்குள்ளே கிடந்தேன், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும் இந்த பாஸ்டர் தெரியும்னு சொல்லிட்டு நேராக பாதாளத்துக்கு போய் உட்காந்துட்டு இருந்து பிரயோஜனம் இல்லையா? கேஎஸ். அடுத்து அனனியா செப்பீரான், 2 பேருக்கு மன்னிப்பே கொடுக்கல, தப்பு பண்ணினாய், உடனே ஜட்ஜ்மெண்ட். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், உடனே ஜட்ஜ்மெண்ட். இந்த காணிக்கையை ஏமாத்திட்டான், உடனே ஜட்ஜ்மெண்ட். சரி, அடுத்து மனைவியவாது விட்டு விடலான்னு பார்த்தா பல்ல கடிச்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டானா 2 பேருக்கும். அப்போஸ்தலர் 6:5. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்த ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. உடனே அவள், நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னா உடனே அவன் செத்துட்டான். சரி, ஐயோ செத்துல போயிட்டான், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஐயோ நம்ம அப்படிலாம் அவனும் இல்லை, அவன் ஸ்டடியாக நிற்கிறான். உடனே வாலிபரில் கூப்பிட்டான், இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டுவான்.
கொஞ்ச நேரத்தில் சிஸ்டர் வராங்க, இந்த பாரு உன் புருஷன் இப்படி பண்ணிட்டான், செத்து போயிட்டான், இப்போ அடக்கம் பண்ண சொன்னா காலில் விழுந்திருப்பா. அவளை கேட்டால் அது இது விட பயங்கரமான பாட்டு, ஜாடிக்கேத்த மூடி. அது அப்படியே இவ்வளவு தான் வித்தீங்களா? ஆமாம். உடனே அவளும் அதே கதை தான். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு மனைவி வந்தாள். நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள்? என்னதுங்க, என் புருஷன் செத்துட்டானா? ஐயோ தோத்துறோம் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லல. அவ்வளோ ரெடி தான், சாகிறதுக்கு ரெடி, மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடி இல்லை. தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். கேட்கலாமா? நான் என் வார்த்தையை சுருக்கிறேன், முடிக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ கடைசி சுத்திரிப்பு கூட்டம் முடிஞ்சு போகும்போது, பா எல்லா பிரச்சனையும் பிசாசு ஓஞ்சி போச்சுட்டான்னு சொல்லிட்டு தான் நீ என்ன செய்யணும்? வெளியே போகணும். எங்கே 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 குறை இருக்கோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்துரு, அலசி எடுத்துரு, அழு, கத்து, முட்டு, மோது, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், சபைக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், நடத்திப்புக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், மனைவிக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், புருஷனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், பிள்ளைகளுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், ஆஃபீஸுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், ஸ்கூலுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், உபதேசத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், கிருபைக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், என்னுடைய அழைப்புக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், சொல்லு, ஊழியத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், சபை வளர்ச்சிக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், பேசிட்டேன், நடந்துட்டேன், எல்லாம் தப்பு தான் சுவாமி, எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு என்னுடைய விருப்பத்தை சொல்லிடுறேன். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? மன்னிக்கப்பட்டு போகணும். அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் போடலாம். பைபிள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே என்னுடைய எவ்வளவோ பாவங்களை மன்னித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஏதாவது மறைந்திருந்தால், ஆழத்தில் கிடந்தால், நான் சரி என்று நினைத்து அது உம்முடைய பார்வையிலே துரோகமாய் இருந்தால், நான் சரி என்று நினைத்து மற்றவர்களுக்கு அது வேதனையை உண்டு பண்ணி இருந்தால், தேவரீர் என்னை மன்னிப்பீராக. வாயை திறங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே மன்னியும் சுவாமி, திமிர்வாதக்காரனுக்கு மன்னித்தீரே, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மூடிவிடும், என் பாவத்தை இனிமேல் நீ எண்ணாதிரும். அநேக பாவங்கள் அல்ல, கொஞ்ச பாவங்கள் அல்ல, அதிக பாவங்கள் அல்ல, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் ஆண்டவரே. நான் கேயாசியை போல அல்ல, யூதாசை போல அல்ல, அனனியா செப்பிராளை போல அல்ல, கோராகு தாத்தான் அபிராமை போல அல்ல, ஆகானை போல அல்ல, ஆதாம் ஏவாளை போல அல்ல. இன்றைக்கு உம்முடைய பலிபீடத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன். கிருபையாய் மன்னியும். மன்னித்ததுக்கு அடையாளமாக வியாதியை சுகமாக்கும், மன்னித்ததுக்கு அடையாளமாக அபிஷேகத்தை தாரும், மன்னித்ததுக்கு அடையாளமாக என்னுடைய தரிசனத்தை திரும்ப தாரும், வெளிப்படுத்தலை தாரும், என் அழைப்பை உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, எங்கெங்க மறைஞ்சு கிடக்கும் எல்லா குப்பையும் இன்னைக்கு வெளியே வரட்டும். பரிசுத்தாவின் அக்கினியில எல்லாம் சாம்பலாகட்டும். ஹல்லேலூயா. வாயை திறங்க பிரியமானவர்களே. முடிந்தா முழங்கால் போட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே வாயை திறந்து மன்னிப்பு கேளுங்க. நான் துரோகம் செஞ்சேன், நான் துன்மார்க்கமா நடந்துட்டேன், உம்மை ஏமாத்திட்டேன், வஞ்சிச்சிட்டேன், நான் உமக்கு விரோதமா நடந்துட்டேன் சுவாமி, மன்னிச்சிருங்க சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரியமானவர்களே. இது ஒரு நல்ல நேரம். அன்றைக்கு பரிசேயருடைய வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். அந்த பெண்ணை போல அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உங்கள் சந்ததியினருக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது
உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? யோவாப் சரியானால் அவனுடைய சந்ததிக்கு அந்த குஷ்டரோகம் வர வாய்ப்பே கிடையாது. ஆமென். தாவீது அன்றைக்கு சரியாக இருந்திருந்தால் அந்த பிள்ளை செத்திருக்க முடியாது. அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது காரணம் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்க முடியவில்லை. இன்னைக்கு நீ மன்னிப்பு கேளு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உன் சந்ததிக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். விசுவாசிக்கிறாயா? ஆமென். உன் பாவம் மன்னிக்கிறதுனால உன் குடும்பத்துக்கு ஒரு விமோசனம் உண்டாகும். இது ஒரு நல்ல நேரம், டைம் கொடுக்கிறேன், பயன்படுத்தி கொண்டால் நீ பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். அவரிடத்தில் மன்னிப்புகள் உண்டு. ஆமா. உங்களில் யாருக்காவது இருதயத்தில் அதிக விசனம் ஏற்பட்டு எழும்பி நின்று அறிக்கை செய்து, ஒரு கூட்டத்தில் அறிக்கை செய்யல, இல்லை இன்னைக்காவது இந்த கூட்டத்தில் அறிக்கை செஞ்சு சரிப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், இருதயத்தில் ஏவப்பட்டால், நான் எழும்பி நின்று அறிக்கை செய்து, தானியேல் எழும்பி நின்று அறிக்கை செய்தான். இப்படி பைபிள்ல சொல்லி பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அநேகர் எழுந்து நின்று தேவ சந்நிதியில அவர்கள் முழங்காலில் நின்று தான் அறிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஆமென். எழும்பி நின்று அறிக்கை செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். உங்களுடைய மனசாட்சியை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே சொல்லு, நீ எங்க உனக்கு மிஸ் ஆயிடுச்சோ அந்த இடத்த சொல்லு, என்னை மன்னி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில், குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய கிராமத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியத்தின் பகுதியில் நான் இப்படிப்பட்ட பாதியில் நான் பல காரியங்கள் செய்து விட்டேன். தேவரீர் என்னை மன்னியும். அறிக்கை நேரம், இது கடைசி அறிக்கை. ஆமென். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்கு இந்த அறிக்கை தெரியுமா? நீ ஒத்துக்கிட்டு எழும்பி நின்னா பரலோகம் உன்னை பார்க்குதுன்னு அர்த்தம். எழும்புறானா இல்லையா? ஒத்துக்கிறானா இல்லையா? பாவம் உண்டுங்கிறானா பாவம் இல்லைங்கிறானா, இல்லை பாவம் செஞ்சதுக்கு நியாயம் பேசுறானா, நீதிகரிக்கிறானான்னு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் எழும்பி நின்று அறிக்கையை செய்ய சொல்றார். நல்ல வாயை திறந்து கத்தி கூட சொல்லலாம். தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் கதறினான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மாறா பாவக்கரைகள் போக்கவே மாசற்ற இரத்தத்தை சிந்தினீரே. மாறா பாவக்கரைகள் போக்கவே மாசற்ற இரத்தமே சிந்தினீரே. மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாருமையா. மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாருமையா. மாறா பாவக்கரைகள் போக்கவே மாசற்ற இரத்தமே சிந்தினீரே. மாறா பாவக்கரைகள் போக்கவே மாசற்ற இரத்தமே சிந்தினீரே. மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாருமையா. 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 ஊழியர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் இன்றையிலிருந்து இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்படும். ஒரு பெற்றோருடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த சந்ததி தலைக்கும். ஆமென். இன்றைக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் தொழில் விருத்தியாகும். நான் சொல்றேன், 3 காரியம் சொல்றேன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் உனக்கு இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் நீங்கணும். இல்லைன்னா மன்னிக்கப்படலைங்கிறது சத்தியம்.
மன்னிக்கப்பட்டுச்சு. அந்த திமிர்வாதக்காரனுக்கு மன்னிச்சார், சுகம் கிடைச்சது. ஒன்று. இரண்டாவது, உன் பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டால் உன் கடன் தீரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்கள், உன்னுடைய சாபம், தரித்திரம், வறுமை, உன்னுடைய கடன் எல்லாம் நீங்கும். ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்படும். ஒன்று, உன் பாவம் மன்னிக்கப்பட்ட வியாதி சுகமாகும். இரண்டாவது, உன் தரித்திரம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுவாய். மூன்றாவது, உன் பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டா கொஞ்சம் அபிஷேகம் கிடைக்கும். எல்லாம் மன்னிக்கப்பட்டால் நிறைவான அபிஷேகம் கிடைக்கும். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுனா நீ இயேசுவை மாத்திரம் தான் நேசிப்பாய். அல்லேலூயா. கேளு, மன்னியும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளு, கேளு. மன்னியோ, மன்னியோ, மன்னியோ. ஆமென், 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 ஆமென். மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாருமையா. 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 மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் ஜனத்துக்கு மன்னியோ, எங்கள் சபைக்கு மன்னியோ, எங்கள் குடும்பங்களை மன்னியோ, ஊழியர்களை மன்னியோ. ஆமென். ஆமா, உண்மையாகவே கர்த்தர் என்ன மன்னிச்சா போதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. வேற ஒண்ணும் வேண்டாம், என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லட்டும், அது போதும். என் ஆத்மாவுல ஒரு பெரிய நிம்மதி. அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாருமையா. 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 எத்தனை பேருக்கு என் பாவத்தை மறைந்திருந்த ரகசியமான, தெரிந்தோ புரிந்தோ புரியாமலோ, எங்கேயோ எப்பவோ எந்த சூழ்நிலையோ நான் எல்லாவற்றையும் என்னுடைய அறிவுக்கு தென்பட்டதெல்லாம் சொல்லிட்டேன், அறிவுக்கு அப்பாற்பட்டதையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட்டேன். கர்த்தர் என்னை மன்னித்தாருங்கிற நிச்சயம் இருக்கு. அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க. ஒருவேளை மன்னிச்சாரா மன்னிக்கலையான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த திமிர்வாதக்காரன் 8 வருஷம் பாதிக்கப்பட்டவன் மன்னிப்பே கேட்கல, ஆனா அவனை மன்னிச்சிட்டார். எப்படி தெரியுமா? அந்த பாதத்துல வந்து விழுந்தான் பாத்தீங்களா, அவனுடைய வேதனையை பார்த்தே மன்னித்தார். நீ துக்கப்பட்ட பாத்தியா, அதை பார்த்தே கர்த்தர் மன்னித்தார். நீ கண்ணீர் விட்டாயே, கதறினாயே, முழங்கால் போட்டு போராடினாயே, கர்த்தர் அதை கண்டே உன்னை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. நீ வரும்போது பாவம், பலவீனம், போராட்டம், துக்கம், சஞ்சலத்தோடு வந்தாய். ஆனா இப்போ உன்னை எடுத்து இரத்தத்திற்குள் தோய்த்தார். அப்படின்னா பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள், அப்படியாவது உன்னை எடுத்து அப்படியே இரத்தத்துக்குள்ள மூழ்கடிச்சிட்டாரு. இனி உன் கையை, காலு, கண்ணு, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால அப்படியே மூழ்கி வெளியே வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா.
கர்த்தர் உன்னை மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ, இயேசுவின் ரத்தத்துக்குள் உன்னை மூழ்கடித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அத்தனை பேரையும் இயேசுவின் ரத்தத்திற்குள் தோய்த்து விட்டார். ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே விகனா பகதினான்யா விகனா பகதிராமான்யா. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் சொன்னா அவன் தான் உலகத்துல மெய்யான சந்தோஷம் உடையவன். கோடிக்கணக்கான பணம் இருக்கிறதுனால சந்தோஷம் இல்ல. என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா அதை போல சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, பெட்டி தாவீது நகரத்துக்கு வருதுன்னு உடனே தாவீது நடு ரோட்ல டான்ஸ் ஆடினா, ஐயோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சேன்னு. ஆமென். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபீல் பண்ணேன், இங்க கர்த்தருடைய தூதர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு வருவதை போன்று. ஆமென், ஆமென். உடன்படிக்கை பெட்டி நம்முடைய மத்தியில வந்திருக்கிறது. நீ இழந்து போன கிருபை, வல்லமை, பலன், அபிஷேகம், அக்கினி, ஓ உன்னுடைய ஜீவன் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு களிகூறு. ஆமென். உன் வியாதி நீக்கப்பட்ட நாள் இதுவே. ஓ, உன்னுடைய சாபம் நீக்கப்பட்ட நாள் இதுவே. உன் போராட்டம் முடிவுக்கு வந்த நாள் இதுவே. ஆமென். ஹல்லேலூயா. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு நிச்சயம் வந்து விட்டதா? என் பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் என் பாவத்தை மன்னித்து விட்டார் நிச்சயம் வந்து விட்டதாம். எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கும் என் பாவத்தை மன்னித்து விட்டார் நிச்சயம் வந்து விட்டதாம். எல்லா பழைய விசுவாசிகளுக்கும் கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் நம்பிக்கை வந்து விட்டதாம். எல்லா வாலிபர்களுக்கும் என் பாவத்தை மன்னித்து விட்டார் நம்பிக்கை வந்து விட்டதா? என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆமென். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. எல்லாரும் முழு சபையும் ஒரே வார்த்தையோடு இந்த பாடலை பாடினா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நான் மன்னிச்சதுனால என் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கர்த்தருடைய பெட்டி வருதுன்ன உடனே அவனுக்கு ராஜ வஸ்திரம் கிரீடம் மறந்து போச்சு. கிரீடம் கீழே விழுந்தது தெரியாது, ராஜ வஸ்திரம் கீழே விழுந்தது தெரியாது, ரத்தாம்பர வஸ்திரம் கீழே விழுந்தது தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் நடு ரோட்ல ஆடி பாடி முழு பலத்தோடு, ஓ தேவனுடைய பெட்டி என் ராஜ்யத்துக்கு என் வீட்டுக்கு வருது, இதை போல பாக்கியம் எனக்கு கிடையாது. ஆமென். கர்த்தர் உன் கிருபையை உனக்கு தருகிறார். உனக்கு உன் அபிஷேகம் திரும்பி வருது, உன்னுடைய வல்லமைகள் திரும்ப வருது, நீ இழந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வருது. நீ ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை என்ன ஆனந்தம், என்னை என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என்ன ஆனந்தம், என்னை என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. என்னை என்ன ஆனந்தம், என்னை என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்னை என்ன ஆனந்தம், என்னை என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷத்தின் நதியை கர்த்தர் நம்முடைய சபையில அனுப்பி கொண்டிருக்கிறார். பேரின்ப நதியினால் உன் தாகத்தை. ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாது. இந்த மாலை வேளையில் வெகு தூரத்தில் கிடந்து சேற்றில் புரண்ட நம்மை இழுத்து கொண்டு வந்து அணைத்துக் கொண்டு ஆண்டோடைய நேசரில் மார்பில் சாயக்கூடிய யோவானை போன்ற ஒரு அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டீர்கள்? அல்லேலூயா. நான் தூரமாய் போனேன், ஆனால் கர்த்தர் இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னை அழைத்து இழுத்து கொண்டு வந்து அவருடைய பக்கத்தில் அல்ல, அவருடைய மார்போடு என்னை அணைத்துக் கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது எவ்வளவு பாக்கியமான நேரம். ஹல்லேலூயா. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. மெய்யாகவே உடன்படிக்கை பெட்டி எனக்கு வந்தது, என்னை நோக்கி வந்தது. நான் அதற்கு முன் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவருக்கு முன்பாக கலிகூற ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், இந்த 10 சுத்திகரிப்பு கூட்டங்களிலும் கர்த்தர் எனக்கு பக்தி விருத்திக்கு எதுவாய் மாற்றி தந்தார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை மன்னித்தது மாத்திரமல்ல, கிருபை வரங்களை புதுப்பித்து பிரதிஷ்டைகளை புதுப்பித்து நான் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஒரு தொடக்கத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.